இந்தியாவின் முதல் 5 ஸ்டார் ஹோட்டல் எது தெரியுமா? அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சுதந்திரத்திற்கு முன்பு இந்தியாவில் ஐரோப்பியர்கள் மட்டுமே பெரிய ஹோட்டல்களில் அனுமதிக்கப்பட்டனர். இந்தியர்களும் எல்லா வசதிகளுடன் தங்கக்கூடிய உலகத்தரம் வாய்ந்த ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலை அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் 1903ஆம் ஆண்டு டிசம்பர் 16இல் மும்பையில் ஜாம்செட்ஜி டாடா தாஜ்மஹால் பேலஸ் எனப்படும் தாஜ் ஹோட்டலை கட்டினார். இந்த ஹோட்டலில்தான் இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒவ்வொரு ரூமிலும் தொலைபேசி, ஏர் கண்டிஷனிங் ஆகியவை அறிமுகப்படுத்தப்பட்டன. இதில் 560க்கும் மேற்பட்ட ரூம்கள் உள்ளன. தாஜ்மஹால் பேலஸை முதலில் வடிவமைத்தவர் சீதாராம் கண்டேராவ் வைத்யா மற்றும் D.N. மிர்சா. ஆனால் இறுதிக்கட்ட பணிகளை முடித்தவர் W.A. சாம்பர்ஸ் என்று சில தரவுகள் கூறுகிறது. 26 நவம்பர் 2008 பயங்கரவாதிகள் ஹோட்டலில் நுழைந்து 60 மணி நேரம் தாக்குதல் நடத்தியதில் ஹோட்டலின் பல பகுதிகள் தீயினால் சேதமடைந்தன. 32க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர், பல பேர் காயமடைந்தனர். ஆனால் தாஜ் குரூப் ஒரு வருடத்திற்குள் முழுமையாக மறுசீரமைத்தது. இன்று இந்தியாவின் திறனை பிரதிபலிக்கும் ஒரு சின்னமாக விளங்குகிறது. இதில் பல சர்வதேச தலைவர்கள், கலைஞர்கள், அறிவியலாளர்கள் தங்கியுள்ளனர்.